10th max chapter 1ல exercise 1.3 பார்ப்போம். Let f is equal to x, y. x, y வந்து belongs to natural number னு கொடுத்திருக்காங்க and y is equal to 2x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இது ஃபங்க்ஷனா இல்லையான்றதை நம்ம சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது x belongs to n, y belongs to n. அப்பனா அது எப்படி நம்ம given எழுதணும்னா x belongs to n is equal to natural numberனா 1 ல இருந்து and it go on. இந்த எண்டுமே அது கொடுக்கவே இல்லை, வெறும் natural number னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து எக்ஸெட்ரா வச்சுக்கிறோம் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அதே y க்கும் belongs to natural number அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ y belongs to natural number, y is equal to 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா வச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ரிலேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ y is equal to 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு y க்கு வந்து 2ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 1, 2. எக்ஸுக்கு வந்து நம்ம 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 2s are 4. ஸோ 2, 4. எக்ஸுக்கு வந்து 3ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 6, 3 2s are 6. ஸோ 3, 6. எக்ஸ்ன்றதுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8. So 4, 8 and it goes on. ஓகேவா? இது எண்டே இல்லைன்னா அது நேச்சுரல் நம்பர் எக்ஸெட்ரா கொடுத்துருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா குத்துமே ஒரு 4 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். ஆரோ டயக்ராம்ல எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ 1ல இருந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்தோம் அப்படி போட்டிருக்கோம். ஒய்க்கும் அது 1ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால எக்ஸெட்ரா கொடுத்து எழுதிருக்கோம். நம்ம ரிலேஷன் நம்ம எக்ஸுக்கு ஒய்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்றோம். 1, 2 இருக்கு. ஸோ 1ல இருந்து 2க்கு ஜாயின் பண்றோம். அடுத்து 2, 4, 3, 6 and 4, 8 இதுவரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இட்ஸ் கோஸ் ஆன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதுல வச்சு எப்படி ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லுவோம். இந்த இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இங்க இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக் இமேஜ் வரும். ஸோ the given relation is a function. ஓகேவா? அடுத்து எதனால அப்படின்றதையும் எழுதிக்கணும். every elements has unique image. ஓகேவா? அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். டொமைன் அப்படின்னா என்னது அப்படின்னா எக்ஸ்ல இருக்க டர்ம்ஸ். சரிங்களா? இப்போ அதை எழுதிக்கலாம் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஓகேவா? அடுத்து கோடொமைன் அப்படின்னா ஒய்ல இருக்க டர்ம்ஸ் ஃபுல்லா எழுதணும். ஸோ 1, 2, 3, 4 இதுவும் அதே தான். ரெண்டுக்குமே சேம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ரேஞ்ச் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், அது ஒய்ல இருக்கிறதுல எது கனெக்ட் ஆயிருக்கு 2, 4, 6, 8 இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகே, அதுதான் ரேஞ்சில் எழுத போறோம். 2, 4, 6, 8 இதோட இந்த சம் முடிஞ்சு. செகண்ட் சம், let x is equal to 3, 4, 6, 8 ன்னு கொடுத்துருக்காங்க. Determine whether the relation r is equal to x, f of x. இப்போ வந்து நம்ம x, y முன்னாடி அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா x ஓட வேல்யூ அடுத்து f of x ஓட வேல்யூ இங்க இருக்கும்னு சொல்லிருக்காங்க. where such that x belongs to capital X. அப்பனா x வந்து இதுல இருக்குன்னா capital X belongs ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இதே தான் small x க்கும் f of x க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த x வந்து சப்ஸ்டிட்யூட் இதுல பண்ணிட்டு f of x நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்க கிவன்ல எழுதுறோம், கிவன் எல்லாத்தையும் எழுதுறோம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து எக்ஸோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்றோம். வேற எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்றனால இந்த எக்ஸோட வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 3 சார் என்னது 9 பிளஸ் 1 10. சரியா? இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 1, 4 4 சார் 16, 16 பிளஸ் 1 17. ஸோ 16 பிளஸ் 1 17. அடுத்து எக்ஸுக்கு வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 போட்டுட்டோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 1, 6 6 36 பிளஸ் 1 37. அடுத்து எக்ஸ்க்கு வந்து 8 சப்ஸ்டியூட் பண்றோம், 8 போட்டோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 1, 8 8 ஆர் 64. ஸோ 64 பிளஸ் 1 which is equal to 65. நம்ம வந்து ரிலேஷன் எழுதிக்கிறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணா 10 கிடைச்சிச்சு. ஸோ 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா. ஸோ ஆரோ டயக்ராம் வரையணும். எக்ஸுக்கு வந்து 3, 4, 6, 8 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது எழுதிருக்கோம். ஒய்க்கு வந்து அதோட நேச்சுரல் நம்பர்னு சொல்லிருக்கனால 1ல இருந்து எக்ஸெட்ரா போட்டு எழுதிருக்கோம். நமக்கு ஆன்சர் வந்து 10, 17, 37, 65 இப்படி கிடைச்சிருக்கனால 1 போட்டு எக்ஸெட்ரா 10, எக்ஸெட்ரா 17, எக்ஸெட்ரா 37, எக்ஸெட்ரா 65, எக்ஸெட்ரா அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்னது 3ல இருந்து 10 ரிலேஷன் போகுது. ஸோ 3ல இருந்து 10, அடுத்து 4ல இருந்து 17, 6ல இருந்து 37, 8ல இருந்து 65. இப்போ இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்றதை நம்ம சொல்லணும் இல்லையா. எல்லா இதுக்குமே வந்து ஒரு இமேஜ் இருக்கு, எல்லா எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சின்ஸ் ஈச் எலிமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ்.
இப்போ தேர்ட் சம் given the function x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதனாலே எவாலுவேட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா f of -1 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த x-க்கு பதிலாக -1 -1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் பார்க்கலாம். f of -1 is equal to -1 the whole square minus 5 of -1 plus 6 இருக்கு. -1 the whole square அப்படின்னா வந்து +1 ஆயிரும். இந்த மைனஸ் சேர்த்து பிளஸ் ஆகி +5 ஆயிடுச்சு +6 1 + 5 6 6 + 6 12. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 2a. இப்போ x-க்கு பதிலாக ஃபுல்லாமே 2a சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2a the whole square minus 5 of 2a plus 6. இப்போ 2a the whole square அப்படின்னா 4a ஸ்கொயர். ஓகேயா, மைனஸ் 5 2s are 10a plus 6. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா எல்லாமே வேற வேற டேர்மா இருக்கு. ஸோ இதோட நம்ம இது வந்து முடிஞ்சிடும். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்னது அப்படின்னா f of 2 கண்டுபிடிக்கணும். ஸோ x-க்கு பதிலாக ஃபுல்லாமே 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 of 2 plus 6. இப்போ 2 2s are 4 minus 5 2s are 10 plus 6 அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கிறது ரெண்டையும் பண்ணிக்கலாம். 6 plus 4 10 minus 10 which is equal to 0. அடுத்து fourth subdivision f of x minus 1. இப்போ x இருக்கிற இடத்துலத்தையும் x minus 1 நம்ம போடணும். which is equal to x minus 1 the whole square minus 5 of x minus 1 plus 6 போடுறோம். இப்போ இது வந்து என்னதுன்னா a minus b the whole square formula. So a square minus 2ab plus b square தான் அதோட ஃபார்முலாவா. ஸோ அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ x square minus 2x plus 1 minus இந்த 5 உள்ள கொண்டு வரோம். ஸோ 5x plus 5 plus 6. இப்போ பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்னது x ஸ்கொயர் இருக்கா, x ஸ்கொயர் டேம் எழுதுறோம். minus 2x minus 5x சேர்த்தா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஆனால் கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ். ஸோ minus 7x. அடுத்து 6 plus 1 7 7 plus 5 12. ஸோ plus 12. இதோட அந்த சம் முடிஞ்சு. ஃபோர்த் கொஸ்டின், கிராஃப் ரெப்ரசென்டிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி f of 9 is equal to 2 அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of 0 அப்படின்னா f of x ஓட வேல்யூ 0. அப்போ அந்த கிராஃப்ல x ஓட வேல்யூ 0 இருக்கும் போது y ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு நான் வந்து அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of 7 x வந்து 7 இருக்கும் போது y ஓட வேல்யூ என்ன இருக்கும், அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் சொல்லிட்டு அந்த கிராஃப்ல நான் மார்க் பண்ணிருக்கேன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, f of 2 வந்து x வந்து 2 இருக்கும் போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், அது இந்த கிராஃப்ல பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து f of 10ல x ஓட வேல்யூ 10 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், ஃபோர்த் ஒன் சப்டிவிஷன் மார்க் பண்ணதை பார்த்துக்கோங்க 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x இஸ் f of x is equal to 1. இப்போ y ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து y ல அந்த கிராஃப்ல பாருங்க, y ல 1ல இருந்து நேரா பார்த்தோம்னா 9க்கும் 10க்கும் நடுவில் மீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்ன வச்சுக்கலாம், 9.5. ஸோ வேல்யூ ஆஃப் x வந்து 9.5. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டொமைன், ரேஞ்ச் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன் என்னது அப்படின்னா அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஹோல் நம்பர். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். 0 ஆட் ஆயிருக்கனால 0 less than or equal to x. அந்த எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் போகுது அந்த கிராஃப்ல 10 வரைக்கும் இருக்கு. ஸோ வந்து 10 less than or equal to 10 போட்டு எழுதிருக்கோம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதிருக்கும். அடுத்து ரேஞ்ச் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃப்ல நம்மளுக்கு 9 வரைக்கும் தான் அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் தானே ரேஞ்ச். ஆன்சர் வந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 9 வரை எழுதினாலே போதும். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், x belongs to a whole number. 0 less than or equal to x less than or equal to 9 வரையனால 9 அப்படின்னு போட்டுருக்கோம். Fourth subdivision, what is the image of 6 under f? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 இருக்குல்ல, அது வந்து அந்த லைன் வந்து எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு, அது வந்து y வந்து என்ன வேல்யூ இருக்கும், x வந்து 6 இருக்கும் போது y ஓட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. அந்த சைட்ல கிராஃப்ல பாருங்க, x வந்து 6ல இருக்கும் போது y வந்து எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு, yன்றது எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 5. அந்த டாட் வச்சு காமிச்சிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதோட இந்த சம் முடிஞ்சு. நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். லெட் f of x is equal to 2x plus 5. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. x வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் f of x plus 2 minus f of 2 by x. இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல x-க்கு பதிலாக x plus 2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சிடும். இப்போ f of x plus 2 is equal to 2 of x-க்கு பதிலாக x plus 2 போடுறோம் plus 5. இப்போ 2 உள்ள மல்டிபிள் பண்றோம். 2x plus 4 plus 5 is equal to 2x plus 9. ஓகேவா. அடுத்து f of 2 கண்டுபிடிக்கணும். f of 2 which is equal to x-க்கு பதிலாக 2 போட போறோம். 2 of 2 plus 5. 2 into 2 4. 4 plus 5 is equal to 9 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் இந்த இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை வந்து அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைடட் பை எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 2x பிளஸ் 9 மைனஸ் எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 9 டிவைடட் பை இந்த எக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ பிளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆயிரும். மீதம் என்ன இருக்கும் அப்படின்னா 2x by xன்னு இருக்கும். இந்த எக்ஸும் எக்ஸும் டிவிஷன்ல இருக்கனால இதுவும் கேன்சல் ஆயிருது. மீதம் நம்மளுக்கு 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு 2. இதோட இந்த சம் முடிஞ்சு.